2 நாளா எனக்கு ஃபோனு மேல ஃபோனு. சார் உங்க பேரை டிஎம்கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன இருக்குது உங்க போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன், நீங்களா? ஆமா, குல துரோகி விட்டாங்க நம்மள. நீயோடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு அது வந்து எந்த தயக்கமும் இல்லை. நான் நடுநிலை பத்திரிகையாளர் சொல்லிட்டே இருப்பேன், யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை தெரியும்பா எங்களுக்கு எப்படிமாங்க, எப்படிப்பா நம்பிச்ச தம்பி இந்த பார்த்து சார் யாரும் எங்களுக்கு தெரியும் எப்படிமாங்க. இன்னைக்கு அப்புறம் நம்பிப்பாங்க. திமுக மேடையிலே போய் பாண்டே பேசிட்டு வந்தேன், அப்போ கரெக்டு தான் போல தெரியுது. முதல்வர் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு. முதல்வருக்கு என் மீது வந்து பெரிய ஒரு அன்பு உண்டு. உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது, கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அது நான் போட்டனால நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் எப்படி நம்மளை பற்றி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க. நான் ஒரு வகுப்பில் இருந்தபோது வரிசையாக ஃபோனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல. எடுத்து முடிச்ச பிறகு பார்த்துல இந்த மாதிரி சார் பேசணுன்னாங்க அப்படின்னும் போது வந்து சார் பேசினாங்க. இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னாங்க. அதோட முக்கியமான ஜோக் என்னென்னு, அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. முதல்ல எடுத்தோன்னே சிஎம், நான் வந்து அமைதியாக இருக்கேனே அப்படின்னேன். பாண்டே அமைதியாக இருந்தால் நாடு தாங்காது அப்படின்னாரு. இதை சொன்ன சிஎம்